அனைத்து உறவினருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சமலை தோனூர் கிராமத்தில் உள்ள பரத் எனும் மாணவன் கிளாட் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று சட்டப்படிப்பு படிப்பதற்கு தேர்வாகியுள்ளார். அதை பற்றியா நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் பச்சமலை குமரேசன், இது உங்கள் குறிஞ்சி தமிழன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத் அவர்கள் ஊரில் தான் இருக்கோம், தோனூர். நேரடியாக அவரையே பார்த்து சந்தித்து அவர் கிளாட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் பரத். வணக்கம். நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்தீங்க? ஸ்கூல் மூலியமாக தான் போனேன். அவங்க 5 மாதம் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு லா காலேஜில் போயிட்டு தான் படித்தேன். ஒரு வாரம் இருந்தேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் அடுத்த நாள் தான் காலேஜ் தான் போய் பரிசு எழுத போனோம். எத்தனை நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு? அடுத்த மாதமே வந்துருச்சு. அடுத்த மாதமே வந்துருச்சு. நீங்கள் தேர்ச்சியில் வெற்றி பெற்றதற்கு உங்களுக்கு எந்த மாதிரி சந்தோஷம் இருந்துச்சு, இல்லை உங்கள் வீட்டில் எல்லாம் எந்த மாதிரி சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லாமல் தாத்தா பாட்டிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு படித்து வர்றதுக்கு உங்கள் பள்ளியில் உங்கள் ஆசிரியர்கள் வந்துட்டு உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாங்களா? ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. ஆங்கில ஆசிரியர் வந்து ரொம்பவே, அவர் தான் எங்களுக்கு இன்சார்ஜ். அவர் தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. அவர் தான் எங்களுக்கு கூட்டியே போனார். சரி, ஓகே. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் நீங்கள் எத்தனை பேர்? உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே என்ன தொழில் செய்கிறாங்க? எனக்கு 2 தம்பி. எங்கள் அப்பா தான், அம்மா எல்லாம் 10 வருஷம் ஆகுது இருந்து. தாத்தா பாட்டி கூட தான் இருக்கேன். அப்பா என்ன தொழில் செய்கிறாங்க? கூலி வேலை பார்த்தா நல்லா பார்த்துக்கிறாரு. தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. தம்பிங்க 2 பேரும் ஸ்கூல் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா எப்படி? ஆமாம், ஸ்கூல் போய் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? சின்னலூர் தான் படிக்கிறாங்க. அவங்களும் சின்னலூரில் தான் படிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மட்டும் எழுதி வெற்றி பெறுவதற்கே இங்கே பல சிரமங்கள் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் கிளாட் தேர்விலும் வெற்றி பெற்றிருக்கீங்க. இதற்கு உங்களுடைய கடின உழைப்பு எந்த மாதிரி போட்டிருக்கீங்க? நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நைட்டு எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? காலைல 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும். 9 மணிக்கு தான் கிளாஸே முடியும். காலை கிளாஸ், ஸ்டடி கிளாஸ் முடியும். அதுக்கப்புறம் அவர் படி தான் நடக்கும் கிளாஸு. சாயந்தரம் 3 மணிக்கு தான் அங்கே கிளாஸுக்கே போகணும். 6 மணிக்கு தான் வெளியே வரணும். அப்போ தான் விடுவாங்க வெளியே. அப்போ நடந்து தான் வருவேன் நான். இங்கேருந்து எப்படி உங்கள் ஸ்கூலுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தூரம். எப்படி நடந்தே போயிட்டு வருவீங்களா? நடந்தே தான் போயிட்டு வருவேன். அப்பா ஹெல்ப் பண்ணுவார். பக்கத்தில் வண்டி வாங்கிட்டு வந்து அழைச்சிட்டு வருவார். நீங்கள் இப்போ வந்துட்டு கிளாட் தேர்வில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அது மட்டும் இல்லாமல் தேசிய சட்டக்கல்லூரியில் இடமும் பிடிச்சிட்டீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க? அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நீ போய் படிடான்ட்டாங்க. முதல்வர் அவர்கள் மற்றும் பல தலைவர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கு உங்களது கோரிக்கையாக ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலை வேணும் கேட்பேன். நாளைக்கு நிரந்தரமான வேலை இல்லை, போய் வேலை செஞ்சு தான் பார்த்துக்கிறாரு. அவங்க நிரந்தரமாக ஒரு வேலை வேணும். அவங்க 2 பேரும் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் சிரமப்பட்டுருக்காரு. அவர் முடிஞ்சாதான் எங்கள் தம்பியை காசு சேர்க்க முடியும். ஆனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும்தான் எங்களை படிக்க வச்சு இது வரையும் கரை சேர்த்துருக்காரு. ஆனால் இதுக்கப்புறமும் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் அரசாங்கத்தால் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. நம்ம பாரத் அவர்களை நேரில் சந்தித்து அவர் எப்படி படித்தார், அவர் கல்விக்காக எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய அப்பா அவர்கள் தனது குடும்ப கஷ்டத்திலும் கூட தனது மகனை வேலைக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று எண்ணிவிடாமல் தன்னுடைய மகனை படிக்க வைத்ததின் விளைவு சட்டப்படிப்பு படிப்பதற்கு இடம்பெற்று இருக்கார். இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். பரத் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்கள் அப்பா தினந்தோறும் வேலைக்கு போய் தான் எங்கள் 3 பேரை படிக்க வைக்கிறாரு. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிரந்தர வேலை அல்லது ஒரு அரசாங்க பணி ஏதாவது ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பரத் அவர்கள் வைக்கிறாங்க. இதனை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பார்வைக்கு நம்ம கொண்டு செல்வோம். நன்றி.